வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழமுதம். வணக்கம் நண்பர்களே. நீங்க புதுசா வீடு கட்ட போற மனையிலோ அல்லது நீங்க குடியிருக்கிற வீட்டிலோ அல்லது உங்களோட பூர்வீக இடத்திலோ திடீர்னு புற்று வளர்ந்திருக்கா? அதை பார்த்ததும் உங்களுக்கு பயமா இருக்கா, இல்ல அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வருமா அப்படின்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. நம்ம முன்னோர்கள் வாஸ்து சாஸ்திரப்படி மனையின் எந்த திசையில் புற்று இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லி வச்சிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். முதல்ல உங்க மனையை 9 சமமான பகுதிகளா பிரிச்சுக்கணுங்க. அதுல எந்த திசையில புற்று இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு இப்ப வரிசையா சொல்றேன். உங்க மனையின் கிழக்கு பகுதி, அதாவது இந்திர திசை, உங்க மனையோட கிழக்கு திசையில புற்று இருந்தா அது ரொம்பவே விசேஷங்க. அதனால உங்களுக்கு செல்வம் தான் பெருகும். அடுத்ததாக தென்கிழக்கு, அதாவது அக்னி திசை, இது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய இடங்க. இங்க புற்று இருந்தா மனை இடியும் அல்லது வீட்டுக்கு பாதிப்பு வருங்க. தெற்கு என்பது யமனோட திசைங்க. தெற்கு திசையில புற்று இருந்தா துக்கம் அல்லது மனக்கவலைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா தென்மேற்கு, அதாவது இத நிறுதி திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க புற்று இருந்தா பயப்பட வேண்டாங்க. இதனால உங்களுக்கு புகழும் வளமான வாழ்க்கையும் கிடைக்கும். அடுத்து மேற்கு என்பது வருண திசையை குறிக்குங்க. மேற்கு திசையில புற்று இருந்தாலும் அதுவும் யோகம்தான். புகழும் செல்வமும் உங்களை தேடி வருங்க. அடுத்ததாக வடமேற்கு, இத வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திசையில புற்று இருந்தா வீட்டு உரிமையாளருக்கு ஆபத்து அல்லது மரண பயம் ஏற்படலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. அடுத்ததாக வடக்கு என்பது குபேர திசையை குறிக்குங்க. குபேர திசையில புற்று இருந்தா கேட்கவே வேண்டாங்க, பல நன்மைகள் தேடி வரும். அடுத்ததாக வடகிழக்கு, இத ஈசானிய திசை அப்படின்னு சொல்லுவோம். ஈசானிய மூலையில் புற்று இருந்தா அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு நோய் அல்லது உடல்நல பாதிப்புகள் ஏற்படலாம். அடுத்ததாக இடத்தின் மைய பகுதி, இத பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட மனையோட நடுவுல புற்று இருந்தா அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குங்க. சோ உங்க இடத்துல புற்று இருந்தா அது எந்த திசைன்னு முதல்ல பாருங்க. நல்ல பலன் கொடுக்கிற திசையா இருந்தா மகிழ்ச்சி தாங்க. ஒருவேளை தீய பலன்கள் சொல்ற திசையா இருந்தா முறையான வாஸ்து நிபுணரை கலந்து ஆலோசனை பண்ணி பரிகாரம் செஞ்சுக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க மனையில யாருக்காவது புற்று இருந்ததா, அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.